ஒரு ஆசையோட ஒரு கனவோட உங்களோட பயணம் போயிட்டு இருக்கும்போது இங்க வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம்ல ஒரு நடிகராக நடிச்சிருக்கிறீங்க. அதுவும் அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ரெட் டாட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல ஒரு ஃபெஸ்டிவலுக்காக எடுக்கப்பட்ட ஒரு படம். இது மாதிரி படத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஆட்கள் இந்த கலையும் ஒரு வடிவா மதிச்சு இப்படி பண்றது கட்டாயம் கமெண்டபிள் பண்ணணும், இன்னும் என்கரேஜ் பண்ணணும், இன்னும் இது மாதிரி நிறைய ஆட்கள் சப்போர்ட் பண்ணணும். இப்படி பண்ணாதான் இங்கேயும் ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி என்று ஒன்று வளரும். படமோ சரி அந்த அமைஞ்ச டீமோ சரி ஒரு குடும்பம் மாதிரி இருந்தது, வேலை செய்யற மாதிரி தெரியல, பிடிச்சதை செய்யற மாதிரி இருந்தது. அண்ட் இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான கலை தான். சமுதாயத்துக்கு தேவையான ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ அது இது மாதிரி படங்களால நல்லபடியாக வெளிப்படுத்த முடியும். அதுவும் இப்போ இருக்கிற இந்த ஜெனரேஷன் ஆட்கள் படிக்கிறதை விட பார்க்க தான் நிறைய செய்கிறாங்க. சின்ன வயசுலேருந்தே நிறைய படம் பார்ப்பேன். சொன்னா எனக்கு விக்ரம் வேதா பிடிக்கும். படத்தை வெறும் படமா பார்க்காம உள்ளுக்குள்ள கூர்ந்து கவனிச்சா அதுல நிறைய இருக்கு. கருப்பும் வெள்ளைக்கும் நடுவில் இருக்கிற லைன் அது எங்களால கனெக்ட் பண்ண முடியுது. இந்த டே டு டே லிவிங்ல ஏதாவது டயலாக் பேச முடியுமா? அவர் சொன்ன டயலாக் ஏதாவது இந்த ஹாப்பியா நாச்சு. Blue Jay Production presents Red Dot Tamil Film Festival. Grand launch in UK on 21st June 2025. Grand launch in Germany on 28th June 2025. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் அண்ணா. மிக்க சந்தோஷம் உங்களை இன்னைக்கு நான் இங்க சந்திக்கிறது. ஒரு இளம் கலைஞனா இந்த கலைத்துறையில வெற்றி அடையணுமோடு ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். இன்னொரு பக்கத்துல நீங்க ஒரு ஆசிரியர், ஒரு கிரிக்கெட் பயிற்றுவிப்பாளர், இப்படி பல்தரப்பு கொண்ட திறமை கொண்ட நீங்க நடிப்புக்குள்ள உங்களோட ஆர்வம் எப்படி வந்துச்சு? நடிப்போட ஆர்வம் ஐ திங்க் அந்த சின்ன வயசுலேருந்து படம் பார்த்து நல்ல படங்கள் அது தெரியல, அது ஏன் பிடிக்குமென்றா பிடிச்சிட்டு. பட் ஆனால் அந்த நல்ல கலைஞர் ஆட்கள் பார்க்க அது எப்படி ஒரு விஷயத்த செய்கிறாங்க சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம்ன்று தான். அப்படிதான் சின்ன வயசுலேருந்தே நிறைய படம் பார்ப்பேன். சில பேர் குறிப்பிட்டு பிடிக்கும், அதுல சும்மா ட்ரை பண்ணலாம்னு தான் வந்தது. இந்த படம் நாங்க பார்த்துட்டு கார் ஓடுவோம் தானே, நான் எல்லாம் சின்ன படம் மாதிரி கார் ஓடும் போது டைலாக் எல்லாம் சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி இந்த ப்ளூ ஜே ப்ரொடக்ஷன் இருக்கிற ஜெயந்தனும் அப்படிதான் நடிச்சு எல்லாம் பார்ப்பாரு காருக்குள்ள. அது ஒரு பக்கம். இப்படியான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்திருக்கா? இப்ப நீங்க தியேட்டர் போய் படம் பாக்குறீங்க, கார் ஓடும் போது அந்த டைலாக்கை சொல்லி பாக்குறது அல்லது அப்படி நடிச்சு பாக்குறது, அப்படியான விஷயங்கள் எல்லாம் இருந்துச்சு ஆரம்பத்துல சின்னல? ஓமாண்ணா, லைக் எல்லாரும் மாதிரி லைக் அவங்களுக்கு பிடிக்கிற ஆக்டர் சில அந்த டைலாகோ ஏதோ இருந்திருக்கு. ஓகே. இப்ப சும்மா கதைக்கும் போது கூட ஏதாச்சும் சொன்னா அந்த கவுண்டரோ காமெடியோ இருக்கு, அப்படி இருந்திருக்கு. சோ வெகுவாக கவர்ந்த படம் நீங்க பார்த்து உங்களை ரொம்ப பாதிச்ச ஒரு தமிழ் படம் சொல்லுங்க. பாதிச்சதை விட எனக்கு பிடிச்ச படத்தை பத்தி வேணா சொன்னா எனக்கு விக்ரம் வேதா பிடிக்கும். ஏனென்று கண்டிப்பா சொல்லுங்க. ஏனென்றா லைக் அதுல டைரக்ட் பண்ண விதமோ சரி, அதுல நடிச்ச விதமோ சரி, பின்னாடி இருக்கிற அந்த டீட்டெயிலிங்கோ சரி, லைக் படத்தை வெறும் படமா பார்க்காம உள்ளுக்குள்ள கூர்ந்து கவனிச்சா அதுல நிறைய இருக்கு. அந்த லைஃப் மெசேஜோ சரி, கருப்பும் வெள்ளைக்கும் நடுவில் இருக்கிற லைன் அது எங்களால கனெக்ட் பண்ண முடியுது. லைக் இந்த டே டு டே லிவிங்ல ஏனென்றா எதுவும் ஃபுல்லா கரெக்டும் இல்லை தப்பும் இல்லை, எங்கேயோ நாங்க நடுவுல தான் போய் சிக்கப்படுறோம். அது எனக்கு அந்த கனெக்ட் பண்ணிக்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை எவ்வளவு தத்ரூபம் காமிக்கிறாங்க. இப்படி டீட்டெயிலா ஒரு திரைப்படத்தை பற்றி பேசுறீங்க. ஸோ ப்ளூ ஜே ப்ரொடக்ஷன்ல ஒரு படம் பண்ணிருக்கீங்க, ஷார்ட் ஃபிலிம். ஒரு ஆசையோட ஒரு கனவோட உங்களோட பயணம் போயிட்டு இருக்கும்போது இங்க வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம்ல ஒரு நடிகராக நடிச்சிருக்கிறீங்க. அதுவும் அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ரெட் டாட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல ஒரு ஃபெஸ்டிவலுக்காக எடுக்கப்பட்ட ஒரு படம். ஸோ இங்க இந்த ப்ளூ ஜே ப்ரொடக்ஷன், இந்த மூவி மேக்கிங் இதெல்லாம் எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்க? மூவி மேக்கிங் ப்ரோசஸ்ல டைரக்டா இல்லை, பட் ஆனா லைக் ஒரு லக்கோ தெரியல. லைக் அந்த முதல் விஷயம் எப்படி அமையும் போது அந்த அமைஞ்ச டீம் வந்து நல்லா அமைஞ்சது. அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற லைக் இந்த நண்பர்களோ சரி, என் நண்பர்கள் சொல்றேன்டா லைக் அந்த ஃபிலிம்ல டைரக்டரோ சரி, அசிஸ்டன்ட் டைரக்டரோ சரி, எல்லாம் என்னோட கிரிக்கெட் கேப்டனும் ஃப்ரெண்ட்ஸும். லைக் இதுக்கு முன்னாடியே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. ஸோ இது மாதிரி விஷயம் அதோட இம்பார்ட்டன்ஸோ எதுவும் தெரியல. லைக் ஓகே இவங்க இருக்கிறாங்க, போய் நம்பி பண்ணலாம், கதைக்கலாம், ஒரு புது அனுபவம் இருக்கும். அதே மாதிரி அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் லைக் கொஞ்சம் வேலை செய்ய தெரியக்க
பார்த்தா அவங்களும் அப்படிதான் இருந்தவங்க. லைக் ஒரு என்ன சொல்றது, இந்த படமும் சரி அதில் அமைஞ்ச டீமும் சரி ஒரு குடும்பம் மாதிரி இருந்தது. வேலை செய்யற மாதிரி தெரியல, பிடிச்சதை செய்யற மாதிரி இருந்தது. ஸோ சுலபமா இருந்தது. சுலபமா இருந்தது, பிடிச்சதை செய்யற மாதிரி இருந்துச்சு. தட்ஸ் ரியலி நைஸ். ஸோ இந்த படத்துல நீங்க நடிச்ச காட்சிகள் ஒன்று நடிக்கும்போது, இப்போ நீங்க வந்து வேற வேற பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து நீங்க சின்ன சின்ன வீடியோஸ் போட்டிருப்பீங்க, நடிச்சிருப்பீங்க, பாடிருப்பீங்க, டான்ஸ் ஆடிருப்பீங்க. அதுக்கும் இங்க வந்து நிறைய கேமராஸ், லைட்டிங், ஒவ்வொரு மூவ்மெண்ட்ஸ் நிறைய நுணுக்கமான விஷயங்கள் நிறைய இருக்கு. அந்த விஷயங்களை கற்றுக்கொள்ளும் போது ஒரு எப்படி இருந்துச்சு, அந்த விஷயங்களை எப்படி அந்த டீம்ஸ் உங்களுக்கு வந்து டெலிவர் பண்ணினாங்க? இதுக்கு முன்னாடி டிக்டாக் அந்த லாக்டவுன் டைம் வந்தப்ப நிறைய செய்கிறேன் நான். அப்போ யூனி ஃபைனல் இயர் இருக்கும்போது நிறைய விட்டுறேன் நான். அப்பப்போ வியூஸ் வரும். ஓகே இதான் கொஞ்சம் ஆக்டிங் போல அதில் எங்களுக்கு பிடிச்சதை ஒரு 30 செகண்ட் பிடிச்ச டைலாக பண்ணி விட்டுறது. பட் ஆனால் அப்பப்போ எனக்கு தெரியும் லைக் இப்போ நாங்கள் மட்டும் கேமரா பார்த்து பண்ணுறோம். பட் அந்த இடத்துக்கு போய்க்க ஒரு 5-6 பேர் இருப்பீங்க. போய்க்கே ஒரு எதிர்பார்ப்போடு தான் போனான். பட் ஆனால் ஒரு நம்பிக்கை, ஓகே பண்ணுறதை ஒழுங்காக பண்ணுவேன். அப்படி சரியில்லாட்டிக்கு எங்கள் அண்ணாக்கள் இதாக இருந்தாங்க, அவங்க டைரெக்டாக சொல்லுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை. ஏனென்றா எனக்கு எப்போவுமே ஒரு விஷயத்த பெர்ஃபெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கற்றுக்கிட்டு பண்ணுறது தான் ஒரு இது இருக்குது. எதானாலும் பரவாயில்ல, பட் லேர்ன் பண்ணுவேன்ன்ற அந்த மைண்ட் செட். இப்போ நிறைய லேர்ன் பண்ணேன் நான். ஒரு விஷயத்தில் இன்னொரு ஆட்கள் கதைக்கும் போது நான் எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணணுமோ சரி, ஆன் தி ஸ்பாட் டைலாகோ டெலிவரியோ சில நிறைய இருக்கு. பட் நடிப்பை தாண்டி நிறைய விஷயங்கள் அதுக்கு கேமராவுக்கு பின்னாடி இருக்க விஷயத்தை பற்றி கற்றுக்கொண்டு நான். ஸோ நீங்கள் நடிக்கும்போது தெரியுமா இது ஒரு ஃபெஸ்டிவலுக்காக எடுக்கப்படுற படம், இதை வந்து ஒரு ஃபெஸ்டிவலில் போட போகிறாங்க, அந்த ஃபெஸ்டிவலுக்கு ஒரு செலிபிரிட்டி வர போகிறாரு, நிறைய மக்கள் வர போயிடும், அதில் வந்து எங்களை வந்து எங்களோட படத்தை காட்சிப்படுத்த போகிறாங்க, அப்படி எல்லாமே தெரியுமா முதல்ல நடிக்கும் போது? உண்மையை சொல்ல போனா எனக்கு இதோட டெப்த் எனக்கு பெருசாக தெரியாது. ஓகே. இந்த சிந்து அண்ணா தான், அவர் தான் அந்த பட டைரக்டர். ஓகே. அடுத்தது எனக்கு தெரிஞ்ச சுமண்ணா இருக்கிறாரு. அடுத்த இன்னும் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் தனுஷன் இருக்கிறார். எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆட்களும் ஒரு படம் செய்கிறாங்க. பட் அந்த படத்தை வச்சு அவருக்கும் ஒரு பேஷன் இருக்கு. ஸோ லைக் அவங்களோட சேர்ந்து ஒன்று செய்வோம் என்று தான் ஓகே போனது. பட் இதோட டெப்த்துமே எனக்கு தெரியாது. அது படம் முடிக்கிற டைம்ல தான் அந்த ப்ரொடக்ஷன் அவசியம் அவங்கள ஃபாலோ பண்ணிக்க கொஞ்சம் கொஞ்சமா விளங்கினது. இது வெறும் படம் மட்டும் இல்லை, பட் இதை தாண்டி இன்னும் மற்ற நிறைய படங்களும் இந்த ஃபெஸ்டிவல்குள்ள. ஸோ ஒரு நாடு இல்லை, ஸோ யூகேல இருக்கு, ஜெர்மனில் இருக்கு. அதுக்கு நான் நினைக்கிறேன் இந்த ஃபாரின் இல்லை, இப்போ ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எடுத்துக்கொண்டோம்னாலே ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இந்த 4 டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல நடக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அந்த சேம் திங். என்னென்னு சொன்னா இப்போ வந்து யூகேல ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அது யூகேல மட்டும்தான் நடக்கும். கொப்பஹேகன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து அது அங்கே மட்டும்தான் நடக்கும். ஆனால் இது ரெட் டாட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ன்ற ஒரே ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் 4 வேறு யூரோப் கண்ட்ரீஸ்ல நடக்கிறதுன்றது இட்ஸ் லைக் எ பிக் மூவ். அது ஒரு பெரிய விஷயம். அது முதல் வருஷத்துலேயே அப்படி நடக்கிறது. அந்த முதல் வருஷத்துல போடுற விதையில நீங்களும் ஒரு பாடா இருக்கிறீங்க. தட்ஸ் அ வெரி குட் திங்ஸ். ஸோ இந்த படத்துல நடிச்சு போட்டு இப்படி ஒரு படம் நடிச்சிருக்கிறேன்னு சொல்லி போய் உங்களோட அம்மா அப்பாவோ அல்லது ஃப்ரெண்ட்ஸோ எல்லாத்தையும் சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்க? நல்ல கேள்வி. என்ன ஏன்னு சொல்றேன்டா, இந்த படம் நடிக்கிறது வந்து இந்த தம்பிக்கு மட்டும்தான் சொன்னேன். இது வரைக்கும் இந்த மம்முக்கோ இல்லாட்டிக்கு இந்த தங்கச்சிக்கோ மற்ற குடும்பத்தினருக்கோ லைக் ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும் என்று சொல்லி சிந்துவை நான் அந்த பட டைரக்டருக்கு நான் அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண போறேன் அந்த சைடுல தான் சொல்லியிருக்கிறேன். தம்பிக்கு மட்டும்தான் தெரியும், பட் தம்பிகிட்ட சொல்லியிருக்கேன்னு சொல்லாத. எவ்வளவு தூரம் மறைக்க முடியுமோ அந்த தியேட்டருக்கு வந்து அவங்க பார்க்குற வரைக்கும் சைலண்டா வச்சிருக்கிறேன். ஸோ அதான் நான் அவங்களுக்கு சொல்லல. ஸோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இருக்கு. பட் எந்த ஸ்கூல்ல நான் போய்க்க அப்பப்போ முடி மாத்துறத பார்த்து சில பேர் கேட்பாங்க. ஏனெண்டா ஒரு வாரம் ஒரு முடி ஸ்டைல் இப்போ அந்த கதைக்கு தேவைப்பட்டது. அப்போ ஒரு 2-3 பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் ஏனெண்டா ஒரு சின்ன இது போகுதுண்டு. அதை தவிர்த்து அப்பாவுக்கும் தெரியாது. அவளா நானும் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன்னு சொல்ல போறாங்க. ஸோ இப்படி ஒரு படத்தை எடுத்த ப்ளூஜி ப்ரொடக்ஷன், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ அவங்களோட இந்த மூவ் எப்படி பார்க்குறீங்க? இப்படி ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் செய்யணும், இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்குள்ளால இந்த படங்களை கொண்டு வரணும், டைரக்டர்ஸ், சினிமாட்டோகிராஃபர்ஸ், ஆக்டர்ஸ் இப்படி உருவாக்கணும்னு சொல்கிற அந்த ப்ளூஜி ப்ரொடக்ஷனுடைய அந்த முயற்சி, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? I think it's definitely commendable. And அதுவும் இங்கത്തെ இண்டஸ்ட்ரியில் லைக் இது மாதிரி படங்களோ நடிகராக்களோ அதை என்கரேஜ் பண்ணுற மாதிரி மிக குறைவு.
ஸோ இது மாதிரி படத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஆட்கள் இந்த கலையும் ஒரு வடிவா மதிச்சு இப்படி பண்றது உண்மையாமே லைக் கட்டாயம் கமெண்டபிள் பண்ணணும், இன்னும் என்கரேஜ் பண்ணணும், இன்னும் இது மாதிரி நிறைய ஆட்கள் சப்போர்ட் பண்ணணும். இப்படி பண்ணாதான் இங்கேயும் ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி என்று ஒன்று வளரும். ஐ மீன் நீங்க சொன்ன மாதிரி விதைச்சாதான ஆரம்பிக்கும். ஸோ இதுல இருந்தா ஆரம்பிக்கணும். அண்ட் வேலை செய்யக்க அதான் இந்த கதை ஒரு குடும்ப சம்பந்தப்பட்டது. பட் ஆனா அவங்க நடந்து கொண்டதும் ஏண்டா அவர்ல அந்த ப்ளூ ஜே நானா, ஸோ அவர் தான் அதுக்கு ஐ திங்க் ஒன் ஆஃப் த கோ ஓனர்ஸ் நினைக்கிறேன். ஸோ அவரும் ரொம்ப ஹம்பிளா நடந்து கொண்டிருந்தார், கைண்டா இருந்தவர். அடுத்தது அப்பப்போ சாப்பாடு கிடைக்கும் கரெக்டான டைம்ல, மட்டன் ரோல்ஸ் அதுதான் நல்லா போச்சு. என்ஜாய் ஒரு ஃபேமிலி மாதிரி ஒரு ஃபேமிலி மூவி எடுத்துக்கிறீங்க. ஸோ ஒரு முக்கியமான கேள்வி, சிந்து உங்களோட படத்தோட டைரக்டர், ஸோ அவரோட நீங்க கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கிறீங்க, ஜஸ்ட் ஃபேன். வெளியில பார்த்ததுக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்ல பாக்குற சிந்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு? வெளியில பார்க்கும்போது தெரியும் இதான் ஒரு கிரிக்கெட் விளையாட போறோம், எமோஷன்ஸ் அப்படி இப்படி சேஞ்ச் ஆகும். இல்ல 11 பேருண்டா 11 பேரை மேய்க்கிறதுண்டா அப்படி சொல்லி மேனேஜ்மெண்ட் இப்படிதான் போகும். பட் நானும் அது இன்ட்ரெஸ்டிங்கா. பட் எனக்கு தெரியும் சிந்துவண்ணாக்கு அது எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு. அந்த ஒரு லைக் நல்லா போயிருமா ஃபோக்கஸ் அவர் பெஸ்ட் தான் கொடுக்க பார்ப்பார். ஸோ அந்த டைம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தபடியா ஓகே பார்ப்போம் எப்படி, எனக்கும் அந்த கேள்வி இருந்தது எப்படி இருப்பாருண்டு. பட் ஆனா அந்த உள்ளுக்குள்ள அந்த ப்ரோசஸ்ல இருக்க விளங்கினது நல்லா போச்சுன்னா. பட் ஆனா உண்மையாமே சம்டைம் யோசிச்சிருக்கேன் கஷ்டம் தானண்டு. ஏனண்டா அவ்வளோ ஆர்டிஸ்ட் ஆக்கள் நிறைய பேர் ஒரு ஐடியாஸ், அந்த நேரம் வந்து குறைவு. ஏனண்டா எங்களுக்கும் வேலை இருக்கு, அது இருக்கு, இவங்களை எல்லாம் ஜெல் பண்ணி கொண்டு போறது உண்மையாமே பாராட்டக்கூடிய விஷயம். அவர் நல்லா பண்ணார், நல்லா ஹேண்டிலும் பண்ணவர். எனக்கு அதுக்காக தான் பாதி இந்த படம் நான் ஒத்துக்கொண்டது காரணமே. பிகாஸ் இந்த கேரக்டர் மேல ஏதாச்சும் இருந்தாலோ எனக்கு ரொம்ப ஃப்ரீயா இருந்தது. ஏனண்டா சில சமயம் எனக்கு இதை இப்படி பண்ணலாமா இதை அப்படி பண்ணலாமா அந்த போன் எடுத்து கேட்கிறேன் நான். அவரும் சலிச்சுக்காம லைக் எங்கண்ட நாங்க சொல்றதையும் கேட்பார். அண்ட் ஸோ சப்போர்ட்டிவா இருந்தவர், நல்லபடியா போனது. ஓகே, ஸோ இதுக்கு பிறகு உங்களுக்கு வேறு ஒரு படங்களோட சான்ஸோ அல்லது இந்தியாவில இருந்து படங்களோட சான்ஸோ கிடைச்சா ஸோ நடிப்பீங்களா? உண்மையை சொல்ல போனா நேரமும் அண்ட் ப்ராக்டிகலி ஸ்பீக் பண்ண போனா மணி அண்ட் டைம் பொறுத்துதான். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் லைக் எங்களுக்கு ஸோ அந்த வேலை விஷயம் நிறைய அது சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால அதை பொறுத்து தான். இப்போ இந்த ஷார்ட் ஃபிலிம் நான் டீச்சர் 2 படியா ஹாஃப் டைம் இருந்தது, அந்த டைம் வேலையும் இல்லை. ஸோ புதுசா ட்ரை பண்ணி பார்ப்போமே டைம் அமைந்தது. அதே மாதிரி நல்லபடியா அமைஞ்சா பண்ணலாம், இல்லாட்டிக்கு அதான் பார்க்கலாம். பட் ஆனா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எஸ் ஆஃப் கோர்ஸ். நான் இப்ப சில ஆக்டர்ஸோட நேம் சொல்லுவேன். சோ அவங்கள்ட்ட பிடிச்ச விஷயம் சொல்லுங்க, அல்லது அவங்க நடிச்ச படத்துல பிடிச்ச டயலாக் சொல்லுங்க. சரியா, ட்ரை பண்ணி பாப்போமா? ட்ரை பண்ணி. ஓகே, விஜய் சேதுபதி. அந்த இதுக்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா, அந்த விஜய் சேதுபதியும் பிடிக்கும். எனக்கு முதல்ல பிடிச்ச படமா தான் சூதுகாவல். ஏண்டா எனக்கு அந்த படம் அந்த ஒரு ஃப்ரேம் இருக்கு. லைக் அந்த ஒரு பொண்ணை கடத்திட்டு போன் அடிச்சு பெறாத்த அவங்களோட அப்பா அந்த காசு எடுத்து ரெடியா இருப்பாங்க. அந்த ஷொட் எடுக்க ஒரு சீன் ஒன்று வரும், லைக் வெளியில நடக்க கண்ணாடி எடுத்து போடுவார். அப்ப சந்தோஷ் நாராயண் பிஜிஎம் ஸ்டார்ட் ஆகும். அப்ப பாக்க அப்ப தெரியுமல்ல அந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ல இன்னும் இருக்குண்டு. பட் அப்ப எனக்கு தெரியாது. பட் அப்ப கணிச்சு நான் இந்த தங்கச்சியை பார்த்து நான் இவர்த்த இன்னும் இருக்கு பெஸ்ட் ஃபிலிம் எதை சொல்வீங்க? பெஸ்ட் ஃபிலிம் என்று சொல்றது கஷ்டம். பிகாஸ் ஒரு எல்லாம் கேரக்டர் பேஸ்ட் தானே. பட் எனக்கு பிடிச்ச ஃபிலிம் அதான் விக்ரம் வேதா. பட் ஆனா இப்ப யோசிச்சு பார்க்க இதற்கும் தானே ஆசைப்பட்ட பாலகுமார் கேரக்டர் கூட நல்லா இருக்கும். சேதுபதி IPS இருக்கும், மகாராஜாவும் நல்லா இருந்தது, சூதுகாவம் சொல்லிட்டு போலாம். ஏதாவது டயலாக் பேச முடியுமா? அவர் சொன்ன டயலாக் ஏதாவது டயலாக் நீங்க உடனே கேட்டானே
கும்தா ஹாப்பி அண்ணாச்சி கேமரா பார்த்து சொல்லணும். கும்தா ஹாப்பி அண்ணாச்சி. Yeah, that's great. So விஜய் சேதுபதி அதே மாதிரி சிவகார்த்திகேயன். ஸோ அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன, அல்லது அவர் பேசின டயலாக், அல்லது அவர்கிட்ட படங்கள்ல பிடிச்ச படம்? ஐ திங்க் சிவகார்த்திகேயன் வேணா, பிகாஸ் சின்ன வயசுல டிவி பார்க்கறதுனால ஐ திங்க் அவரை நடிகரை தாண்டி பட் அதுக்கு அவரே ப்ரிப்பேர் பண்ண விதம் தான் பிடிக்கும் ஆஸ் எ கேரக்டர். ஏன்னா விஜய் டிவியில ஆக்சுவலி ஜோடி நம்பர் 1 அதுல வந்து ஆங்கரா இருந்தவர். அதுக்கப்புறம் போக 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 அதுல சில அவமானங்களையும் தாண்டி அதுலயும் நல்லா வளர்ந்து அதுக்கப்புறம் அவர் கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை வேஸ்ட் பண்ணாம அதை தாண்டி வந்து கொண்டே ஆஸ் எ பர்சன் இஸ் க்ரோன். பட் அதே சமயம் அது ஹம்பிளா இருக்கிறார். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஹார்ட் ஒர்க்கிங் அது தெரியுது தான், அவங்க செய்யற வேலையில தெரியுது, அவங்க நடந்துக்கிற நடத்தையில தெரியுது. ஸோ அதை கட்டாயம் ரெஸ்பெக்ட் பண்றது. ஸோ உங்க பேர்லயே ஒரு படம் நடிச்சிருக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். அந்த படம் நான் கேள்விப்பட்டேன். ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து நான் சில விஷயங்கள் சொல்றேன். ஸோ நீங்க வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஸோ 10 மட்டும் கேள்வி தான், சரியா? தளபதி விஜய், சரியா, அவர் எந்த டைரக்டரோட சேர்ந்து படம் பண்ணினா நல்லா இருக்கும்? லைக் அந்த கமர்ஷியல் இல்லாம எனக்கு அந்த விஜய் வந்து இப்ப ஒரு விஜய் சேதுபதி நடிக்கிற மாதிரி படமும் இல்லாட்டிக்க சுதா கங்காராவோ இல்லாட்டிக்க தியாகராஜ் குமாராஜா கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஆசை. அதாவது ஒரு கமர்ஷியல் இல்லாம ஒரு மாஸ் எலிமெண்ட் இல்லாம கமலஹாசன் மாதிரி அவர் நடிக்கிற படம் மாதிரி கொஞ்சம் அது ஃபுல் ஃபிளெஜ்டா. இதுல லியோல கொஞ்சம் வந்தது, பட் அதுலயும் அந்த கமர்ஷியல் எலிமெண்ட் கொஞ்சம் வந்தது. பட் ஆனா எனக்கு அது மாதிரி விஜய் பார்க்க ஆசை ஃபுல்லா. பட் ஆனா விஜய் தான், அவருக்குன்ற ஒரு இது இருக்கு. பட் ஆனா அது எனக்கு ஆசை ஃபுல்லா ஒரு சீரியஸான ஒரு படம் மாதிரி அந்த கமர்ஷியல் எலிமெண்ட் இல்லாம. நெல்சன் யாரோட சேர்ந்தா நல்ல படம் வரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? யாரோட சேர்ந்தாலும் இல்ல அப்படி இல்ல, நான் அது சொல்ற தகுதி இல்ல. பட் என் ஒப்பீனியனை மட்டும் நான் சொல்ல. ஒரு ரசிகனா நீங்க என்ன சொல்வீங்க? நெல்சன் டைரக்டர் நெல்சன் வந்து ஐ மீன் அவர் எடுக்கிற ஜான்ரா இப்ப யாரை வச்சு வேணாலும் எடுக்கலாம். எனக்கு இந்த டார்க் காமெடியா போகுது. உண்மையை சொல்ல போனா எனக்கு இப்ப லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ திங்க் சிவகார்த்திகேயன் அவர்கிட்ட கொம்போ இன்னும் ஃபன்னா இருக்கும் என்று நினைக்கிறேன். பிகாஸ் அவங்க 2 பேர் அந்த கொமெடிக்கல் சென்ஸ் வந்து நல்ல சிங்க் ஆகும். ஸோ சம்திங் லைக் தட். இல்லாட்டிக்கு சந்தானம் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபனி ஃபில்மா எடுத்தா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சும்மா இப்படி on the top of that நீங்க சொல்லிக்க வருது. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான படங்கள் பிடிக்கும்? எனக்கு அந்த த்ரில்லர் தான் பிடிக்கும். த்ரில்லர் ஒரு சஸ்பென்ஸ் பேஸ்ட் பிடிக்கும், ரியலிஸ்டிக்கா பிடிக்கும். ஓகே. ஸோ கதைக்கு தேவையான விஷயத்தை மட்டும் வச்சு எடுக்கிற மாதிரி கதைகள் பிடிக்கும். ஓகே. அடுத்தது அது மாதிரி படங்கள் பிடிக்கும். ஓகே, ஃபைன், சூப்பர். இப்போ பேக் டு த சப்ஜெக்ட். ஸோ இந்த ரெட் டாட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்? ஸோ இது மாதிரியான ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் ஏன் எங்களுக்கு தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஐ மீன் அதான் இது மாதிரி ஃபெஸ்டிவல் இருக்கிறதுனால இது மாதிரி புது கலைஞர் ஆக்களோ இல்லாட்டிக்கு டைரக்டர் ஆக்களோ க்ரோ ஆகின. அண்ட் இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான கலை தானே. இப்போ சமுதாயத்துக்கு தேவையான ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ அது இது மாதிரி படங்களால் நல்லபடியாக வெளிப்படுத்த முடியும். அதுவும் இப்போ இருக்கிற எங்கள் ஜெனரேஷன் ஆக்கள் படிக்கிறத விட பார்க்க தான் நிறைய செய்கிறாங்க. ஸோ இது இருக்கும் போது இது ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஃபவுண்டேஷனாக இருக்கு. ஸோ நிறைய பேர் இப்படி நம்பி படம் செய்ய வருவின. அதுக்கப்புறம் அவங்க அந்த சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்ற இது ஒரு படிக்கல்லா இருக்கும் என்று நம்புறேன். சூப்பர். ஒரு ஆசிரியராக இருந்தோண்டு, ஒரு பயிற்சிப்பாளராக இருந்தோண்டு, ஸோ இப்படி ஒரு ஷார்ட் ஃபிலிமும் நீங்கள் செய்திருக்கிறீங்க. ஸோ அது புளுஜே ப்ரொடக்ஷனில் ரெட் டாட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்காக ஸோ ஒரு நடிகன் அவதாரம் எடுத்துருக்கிறீங்க. ஸோ வி ஆல் வெயிட்டிங் உங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்குறதுக்கு அந்த டைமில். ஸோ ஹோப்ஃபுல்லி நீங்களும் உங்களோட ஃபேமிலியோட வருவீங்க. ஸோ எல்லாருமா சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம். இன்னும் நிறைய சாதிங்க, இன்னும் நிறைய தூரம் பயணிங்க, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யுங்க. ஸோ காட் பிளஸ் யூ. வெரி போல்டாக இருக்கிறீங்க, நிறைய பேசுகிறீங்க, பல விஷயங்கள்ல நீங்க வந்து சாதிச்சுட்டு இருக்கிறீங்க. அப்படியே உங்களோட பயணம் தொடரணும். எல்லாத்துக்குமே ஆண்டவன் உங்களுக்கு அருள் புரியட்டும். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் நிறைய பேசலாம். ஃப்ரெண்ட்ஸ், எங்கிட்ட என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லாருக்கும் வணக்கம். ஐ மீன் முதல்ல ரொம்ப நன்றி, இவ்வளோ என்ன கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வச்சு அதுக்கப்புறம் என்னை பத்தி நிறைய பாராட்டி கதைச்சதுக்கு ரொம்ப நன்றி. என்ன படம் எப்படி வந்திருக்கோ எங்களுக்கு முடிஞ்சதை செஞ்சிருக்கிறோம்.
ஆனால் பெஸ்ட்டு தான் கொடுத்துருக்குறேன். பிடிச்சிருக்கான்ற நீங்களே பார்த்து சொல்லுங்க. லைக் ஆனால் நாங்கள் பெஸ்ட்டாக கொடுத்துருக்குறோம். அண்ட் உங்களை மாதிரி நானும் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன் எல்லாத்த படத்துக்காக வேண்டி. அண்ட் இந்த சமயத்தில் இப்படி இதை பற்றி யோசிக்க வச்சு இந்த எங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ண வச்சது உங்களுக்கும் நன்றி. அடுத்து பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் நன்றி. அண்ட் எங்களோட டீமுக்கும் ப்ளூ ஜே ப்ரொடக்ஷனுக்கும் நன்றி. வணக்கம். ஸோ எனவே வாங்க, ரெட் டாட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ப்ளூ ஜே ப்ரொடக்ஷனால 7 குறுந்திரைப்படங்கள் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த 7 திரைப்படங்களும் காட்சிப்படுத்தப்பட இருக்கு. தொடர்ந்து எங்களோட இணைஞ்சிருங்க. எங்களோட சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கான டீட்டெயில்ஸ் இப்போ எங்கெங்க நடக்குது, படத்தில் நடிச்சவங்க வராங்க, இன்னும் பல பேர் வராங்க, ஆச்சரியமுற்றதுக்கும் வராங்க. ஸோ எல்லா தகவலோடும் உங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் தருவோம். உங்களோட இணைஞ்சிருங்க. படத்துக்கு வாங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்து இதில் பங்கு பெற்றின கலைஞர்கள் எல்லாரையும் நீங்கள் வாழ்த்துறது மட்டும் இல்லாமல் அவங்கள ஊக்குவிக்கணும். அதுக்காக நீங்கள் இப்படியான முயற்சிகளை அங்கீகரிக்கணும். எனவே தொடர்ந்து இணைந்து கொண்டு உங்களோட சப்போர்ட்டை வழங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் சந்திப்போம். நன்றி.